பொன்விழா நகரில் 25 வருஷமாக குடியிருந்துட்டு வரேன். சொந்த வீடு இருக்குது. இந்த ரோடு பாருங்கள் 6-7 வருஷமாக போடாமே இருக்குது. ஆட்சியும் மாறிடுச்சு, ஆடும் மாறிட்டாங்க, ஆனால் போடவே இல்லை. இந்த ஊர் வகரம்பட்டி சேர்ந்தது, வகரம்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்தது. இந்த வகரம்பட்டியில் எலெக்ஷன் நடக்கும்போது ராஜாங்கிற ஜெயிச்சார். அவர்கிட்ட கேட்டால் எனக்கு நீங்கள் ஓட்டு போடல, வகரம்பட்டிக்காரங்க தான் ஓட்டு போட்டாங்க, அதனால் உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆச்சுங்களா. இதுக்கு எப்போ தான் விடிவு காலம்? இந்த ரோட்டில் பக்கத்தில் மாருதி நகர் ஸ்கூல் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் வர லேடிஸ்லாம் வண்டியில் 2 வீலர் வரவும் கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் பஸ்லாம் வர முடியல. இதுக்கு எப்போ தான் முடிவு காலம் வரும்? இப்போ மாநகராட்சி ஆச்சு, இதுக்கப்புறம்னாச்சும் நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்களான்னு மக்களுடைய கருத்தாக நான் பேசுகிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்சி ரோடு பொன்விழா நகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொன்விழா நகர் ஆர்ட்ஸில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அரசு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் பயணிக்கிறாங்க. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுங்க இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா. நிறைய ஸ்கூல் பஸ் எல்லாம் போகுது. பட் இந்த ரோடு வேலை செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகரம்பட்டி பஞ்சாயத்தில் இருந்தது. அப்போ கேட்டப்போ இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆயிடுச்சு, யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க. போகிற குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடன்னு அடிச்சுட்டு போகிறாங்க. திடீர்னு குழந்தை ஸ்லீப்பாகி அப்படியே கீழே விழுந்துருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியவே ஒரு 4-5 பேர் கீழே விழுந்துட்டாங்க. கரெக்டாக அந்த பீக் டைம் 8:30 to ஒரு 9:32 பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பேர் மக்கள் இதில் அதிக போக்குவரத்து இருக்குதுங்க. இதில் தக்க நிர்வாகம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.